Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. ஆண்டவருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பி என்கரேஜ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா from weakness to his strength. ஆமாங்க. ஸோ என்ன வேர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தியானிக்கலாமா? 2 Corinthians chapter 12 verse 9. My grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். நம்மளோட கோ டு வர்ஸ் இல்லைங்களா? நம்ம வீக்கா ஃபீல் பண்ணும் போது இல்ல ஹெல்ப் வேணும் அப்படின்ற போது நம்ம இசப்பா எனக்கு உங்க கிருபை போதும் இந்த வசனத்தை சொல்லிதானே நம்ம எப்பவுமே மெடிடேட் பண்ணுவோம். அதே போலதான் நம்ம எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். பால் அவருக்கு ஆண்டவர் ஒரு பலவீனத்தை அலோவ் பண்ணிருப்பாரு. லைக் ஒரு தான் மாதிரி அவங்க கண்ணில் அலோவ் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் he did pray for 3 days. அப்பா அதை எடுத்து போடுங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு லைக் ஒரு ஃபிளஷ்ல ஒரு ஹியூமனா அவர் என்ன நம்ம இந்த காலத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், ஐயோ ஏசப்பா என்ன அலோவ் பண்ணிட்டீங்க, நான் இருங்க நீங்க ஓகேன்னு சொல்லுவீங்க, எனக்கு தானே என் வலி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு இது சர்ஜரி பண்ணி எடுத்துருங்க, என்னால இந்த வலியில தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பால் என்ன பண்ணாரு, அஃப்கோர்ஸ் அவரும் அந்த வலி வேதனை ஏசப்பாட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாரு, 3 நாள் ப்ரே பண்ணாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் இதை அலோவ் பண்றேன், என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் எதனால அந்த வீக்னஸ் ஆண்டவர் பாலுக்கு அலோவ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கேள்வி வரும். யோசிப்போம், எதனால ஏசப்பா இது பண்ணாரு, அதுதான் அவர் தான் ரட்சிக்கப்பட்டாரு, ஊழியம் செய்யறாரு, ஏன் அலோவ் பண்ணிருப்பாரு அப்படின்னா, சம்டைம்ஸ் காட் டஸ் அலோவ் certain weakness in our life to seek him. ஏன்னா நம்மளோட அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நம்ம ஆண்டவரை நாடாம நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட சுயபலத்திலேயே நம்மளை சார்ந்து கொள்வோம். ஓகே என்னால இதை டேக்கிள் பண்ணிட முடியும், இந்த காலேஜ் ஒர்க்கா அதை நான் பார்த்துப்பேன், இந்த ஆஃபீஸ்ல இந்த ப்ராஜெக்டா, ஐ நோ ஐ கேன் ஹேண்டில் திஸ், நான் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே இது நான் பார்த்துப்பேன், இதுக்கெல்லாம் எனக்கு ஏசப்பா ஹெல்ப் தேவையில்லை அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம். இல்ல வீட்டு வேலை செய்யறதுல ஏதாவது சீக்கிரமா முடிக்கணும், இந்த சமையல் வேலை பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் எனக்கு யார் ஹெல்ப் தேவையில்ல, நானே எல்லாம் பண்ணிடுவேன், எனக்கு இது சூப்பரா வரும் அப்படின்னு நம்ம சொல்லும் போதுதான் அன்னைக்குதான் சமையல நம்ம சொதப்பிருப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரிதான் என்ன குட்டி காரியமோ பெரிய காரியமோ அது எப்பேற்பட்ட இதுவா இருந்தாலும் we need to seek the strength of the Lord for no matter whatever chores it might be, whatever it may be, you need to seek the strength from the Lord alone. ஆண்டவர் தான் நம்மளுக்கு அந்த பலத்தை கொடுப்பாரு. நீங்க நினைக்கிறீங்களா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்காம எதுவுமே பண்ண முடியும், நம்மளாலே எல்லாத்தையும் செய்ய முடியும்னு கன்ஃபார்ம் உங்களால சொல்ல முடியுமா? என்னால முடியாது. சீரியஸ்லி நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நாளும் அவர் கிருபையினால பலத்தை கொடுக்கறதுனால மட்டும்தான் we are doing each and every chores through the help of the Holy Spirit இல்லைங்களா? அதே போலதான் என்ன பலவீனமா இருக்கட்டும், இன்னைக்கு உங்களோட பலவீனத்தை குறிச்சு நீங்க கிரம்பிள் பண்றீங்களா, ஐயோ என்னால இந்த மூட்டு வலினால என்னால இந்த வேலையை பார்க்க முடியல, இந்த கை வலினால என்னால இந்த ஒர்க் செய்ய முடியல, என்னால ஒழுங்கா எழுத முடியல, தலைவலிக்குது, சிஸ்டம்ல ஒர்க் பண்ண முடியல, ஒரு மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய இருக்கு, என்னால எதுலயுமே ஃபோக்கஸ்டா இருக்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா? ப்ரே டு காட், லார்ட் என்னோட வீக்னஸ்ல நீங்க எனக்கு ஸ்ட்ரென்த்தா இருங்க. ஏன்னா நம்ம ஃபிளஷ் இட் இஸ் வீக், இட் இஸ் டோட்டலி வீக், we need to accept that, but the Lord will strengthen us just as he did to Paul. அதே போலதான் எப்பேற்பட்ட பலவீனமா இருக்கட்டுமே, கேன்சராவே இருந்தாலும் ஆண்டவரே நீங்க எனக்கு பலத்தை தாங்க ஏசப்பா, நீங்க என்ன சுகப்படுத்துங்க, கட்டாயம் என்னால ஒரு இதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜபிச்சு பாருங்க. ஆண்டவர் அவரோட புது பலத்தினால உங்களை நிரப்புவாரு. அது நீங்க கன்ஃபார்மா யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஈச் அண்ட் எவ்ரி டே இன் யுவர் லைஃப். அது உங்களோட என்ன வேலைகளாகட்டும், இல்ல வீட்டு காரியங்களாகட்டும், இல்ல பர்சனல் இதுல ஆகட்டும், என்ன வீக்னஸ் ஆனாலும் இருந்துட்டு போட்டோம், இந்த ஒரு டெம்டேஷன்ல போய் நீங்க விளையாடுறீங்களா, ஐயோ இசப்பா இது என்னோட வீக்னஸா இருக்கு, வீடியோ கேம்ஸ்ல அடிக்டா இருக்கோமா, இல்லைன்னா ஏதாவது உலகத்தின் காரியங்கள்ல அடிக்டா இருக்கோமா, இசப்பா திஸ் இஸ் மை வீக்னஸ் பட் ஐ நீட் யோர் ஸ்ட்ரென்த் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசார யூ பி டிரான்ஸ்பரண்ட் டு த லார்ட். நம்ம பீப்புள்கிட்ட என்ன வேணாலும் மறைக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம எதுவுமே மறைக்க முடியாது, பிகாஸ் ஹி இஸ் அ காட் ஹூ சீஸ் அஸ் இல்லைங்களா? இசப்பா இது எனக்கு ரொம்பவே வீக்னஸா இருக்கு, இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு பாக்குறேன், அதனால என்னால முடியல, நான் சர்க்கம்ஸ்டான்சஸை பார்த்து நானே அதை ஓவர் கம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பட் it doesn't work, right? நீங்க எனக்கு உதவி செய்யுங்க இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர்கிட்ட மனசார கேளுங்க. he will he is more than able and he is ready to come and help you so swiftly. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா அன்பின் ஆவியானவரே, நன்றி சுவாமி, நன்றியோட துதிக்கிறோமே, சிவமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. லார்ட் we are weak, Lord, we are merely weak ஆண்டவரே, we are mere human beings, Lord. அப்பா நீங்க எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேதத்துல இந்த வசனத்துல சொல்லுதே, for my strength is complete in your weakness அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே. லார்ட் ப்ளீஸ் லார்ட் யூ ஹெல்ப் அஸ் மாஸ்டர், யூ ஹெல்ப் அஸ். அப்பா எங்களோட பலவீனத்துல ஆண்டவரே உங்க பலன் பரிபூர்ணமாக விளங்கட்டும் சுவாமி. அப்பா இதை பாக்குறத கேக்குறேசப்பா உங்க மக்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. லார்ட் யூ ஜஸ்ட் டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் their weakness and you fill them with your mighty strength, Lord, no matter what they are going through. ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய ஏசப்பா
உம்முடைய பலத்தினால உங்க பிள்ளைகளை இடை கட்டுவீராக ஆண்டவரே. அது சிறு காரியமாகட்டும் பெரிய காரியமாகட்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும் ஏசப்பா, அவர்கள் உண்மையை நாடட்டும், பலத்திற்காக உண்மையை நாடட்டும். இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சா இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, இந்த ஃபுட் சாப்பிட்டா இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எல்லாரும் அட்வர்டைஸ் பண்றாங்களே, அதை எல்லாத்தையும் காட்டிலும் தேவனத்துல இருந்து வர பலனே ஏசப்பா எங்களுக்கு போதுமானதா இருக்கிறதே சுவாமி. அப்பா அதுவே ஏசப்பா எங்களுக்கு மேன்மையான காரியம் ஆண்டவரே. அப்பா உங்க பலத்தினால எங்களை நிரப்புங்க, அனுதினமும் உங்களுடைய புது பலத்தினால எங்களை நிரப்புவீராக ராஜா. நீர் அப்படி செய்ததற்காக நன்றி 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 சுவாமி. அப்போ ஒரு காரியத்திலேயே ஏசப்பா எங்களோட பலவீனத்துல நீரே ஏசப்பா எங்களுக்கு பலனாய் இருந்து வழி நடத்து போவதற்காக நன்றி. Let your name alone be glorified, Lord. In Jesus' name we pray. Amen. So yes, no matter what, in your weakness, His strength is complete. God bless you.